இது என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஆமாம், நல்லா கொழுப்போடு சேர்ந்த பீஸ் இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. அப்படி பிச்சு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் தயிர் சம்பல். தயிர் மட்டும் தான் இருக்குது, சம்பல் இல்லை. என்ன இன்றைக்கி அடிச்சு ஊற்றுறோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேலைக்கு போகணும். நமக்கு எப்போ மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும். சிக்கன் பிரியாணி எப்போவாச்சும் ஒருக்கு தான். மட்டன் பிரியாணி, பீஃபு, இது ரெண்டும் தான் அதிகமாக எடுத்து. ஆமாம், நம்ம இன்றைக்கி சமைக்கல, எப்பவும் சமைப்போம். இன்றைக்கி சமைக்கல, நைட்டு வெட்டி போயிட்டு வந்ததுனால இப்போ தான் எழுந்தேன். மணி வந்து மத்தியானம் 12:40 தெரியும் நினைக்கிறேன். மத்தியானம் 12:40 ஆகுது. ஒன்றரை 2 மணிக்கு போகணும், டியூட்டிக்கு போகணும். டியூட்டிக்கு போனால் நைட்டு எத்தனை மணி ஆகும் சொல்ல முடியாது. நம்ம பெரிய ஃபுட் பிளாக்கர்லாம் கிடையாது. நம்ம இருப்பான் அந்த மாதிரி பெரிய ஃபுட் பிளாக்கர் ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம அவருடைய வீடியோலாம் பார்த்தா நம்ம வீடியோ பண்ணணுங்கிற ஒரு ஆசையை வந்துச்சு. அது இந்த வயசில். நல்லா இருக்குங்களோ பிரியாணி. கத்தாரில் தானே, நம்ம இந்தியன் ஸ்டைலில் கிடையாது, அதான் தமிழ்நாடு ஸ்டைலில் கிடையாது. இது வந்து கேரளா ஸ்டைலு. நம்ம ஊர்லனா எல்லாமே தமிழில் போட்டு வரும். கேரளா அப்படி கிடையாது. ரைஸ் தனியாக ஆக்கி வச்சுருப்பாங்க, குழம்பு தனியாக இருக்கும். அதுலேருந்து அதை எடுத்து ஒழிச்சு வச்சு தருவாங்க, உள்ளுக்குள்ளே கறியை வச்சு மேலே சாப்பாடு வச்சு தருவாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, ஃபுல்லாக தமிழே போட்டு ரெடி பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். இது கிட்டத்தட்ட ஆந்திரா ஸ்டைலு. ஆனால் ஸ்பைசி எதிர்பார்க்க முடியாது பெருசாக. ஆந்திராவில் வந்து நிறைய ஸ்பைசி இருக்கும், அந்த ஸ்பைசியை வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓகே தான், ருசிக்கு இல்லாட்டாலும் பசிக்கு பிரியாணிங்கிற பேருக்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும், இன்னும் பெரிய லெவலில் வீடியோ பண்ணுறதுக்கு. ஆமாம், ஸோ உங்களுடைய ஆதரவை கொடுங்க.
இது 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். முழு வீடியோ போடுறது 2வது வீடியோ. ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கோம். அது சும்மா சேனல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம கண்டென்ட் பெருசாக யோசிக்க தெரியாது. ஆமாம், கண்டென்ட் பண்ணுறதுக்கு இங்கே டைமிங் இல்லை. ஏன்னா வேலைக்கு போகிறோம், அங்கே வரோம், அதுக்கே டைம் சரியாக இருக்குது. கண்டென்ட்டை யோசித்து அதுக்கான உழைப்பை கொடுக்குறதுக்கு நமக்கு டைமிங் இல்லை. சப்ஸ்கிரைப் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம அதை கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இந்த வீடியோ கூட நான் சும்மா தான் எடிட் பண்ணுறேன், சும்மா தான் போட்டுட்ருக்கேன். இது நல்லா இருந்தால் போடுவேன், இல்லைன்னா அதுவும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி எடுத்த வீடியோ நிறைய வீடியோ இருக்குது, போடுறதுக்கு ஒரு ஷையாக ஃபீல் பண்ணி போடாமல் வச்சுட்ருக்கோம். ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு முடிக்க கொஞ்சம் லேட்டாகும். நீங்கள் அது வரைக்கும் உங்களை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஆமாம், கறி துண்டை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. துண்டெலாம் நல்ல பெருசாக தான் இருக்கும், டேஸ்ட்டு தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆமாம், கலர் சோறில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்ட மணிக்கு இருக்கும். ஓகே, பசி ருசி அறியாது.